சார் நீங்களும் இன்னைக்கு திமுகவில் இணையறீங்களா சார் ஓபிஎஸ் சாரோட? நான் அவங்க கூட தெரியும், அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால போக முடியாது இன்னைக்கு. ஓ, ஆனால் அவர் திமுகவில் இணைந்தா நீங்கள் இணைந்த மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி சார்? நிச்சயமா 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 அவர் எங்க போறோம் அங்கே நானு. அப்போ திமுகவில் இணையிறது சரிதான் நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? நிச்சயமா வேற வழி சொல்லுங்க. ம் 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 அதாவது எடப்பாடி சேர்த்துக்கவே முடியாதுங்கிறாரு. ம் அப்படி ஒரு கால விட வேண்டிய அவசியம் கிடையாது. ம் 2 தடவை முதலமைச்சர் இருந்தவர். ம் அரசியல் ஒதுக்க முடியாது. ம் விஜயோட சேர முடியாது, சின்ன பையன். ம் பிஜேபியோட சேர முடியாது, மத கட்சி. ம் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. ம் அப்புறம் இன்னைக்கு அவங்க சேர்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் சேர்றாங்கன்னா நீங்கள் ஏன் சார் வரல? நீங்கள் தான் அவர் கூடவே இருக்கிறீங்க, இது வரைக்கும் அவர் கூட இருக்கிற முக்கியமான நபர் நீங்கள். ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையிலே எனக்கு லூஸ் மோசம் போயிட்டு இருக்கா நேற்று இருந்து போக முடியல. அது இல்லாம இப்ப நைட் என்ன பேசினாரு, பேசி இந்த மாதிரி 10:30 மணிக்கு போலாம் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப நாங்களும் சரி நீங்க சந்தோஷமா போயிட்டாங்க, நான் அடுத்த நம்ம போகல, என்னை கூட்டி போக சொல்லிக்கிறாங்க. இப்ப திமுகவில் இணையாம திமுகவில் ஒரு கூட்டணி வச்சு செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே சார். அப்படி இருக்காம ஏன் நீங்க நேரடியா திமுக இணைங்கிற முடிவு எடுத்தீங்க சார்? இல்ல சார், தனியா கட்சி நடத்துறதுக்கு இன்னைக்கு இனிமேல் போற காலங்களில் முடியாது சார். சாதாரண ஆள் முடியாது. சாதாரண ஒரு மனிதன் தனியா கட்சி நடத்த முடியாது. அதாவது எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பிச்சு 10 மாதிரி எங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பணம் செலவழிச்சுன்னு தெரியும். அதனால அது தனி கட்சி தேவையில்லை. 10வது டிஎம்கேல அனைத்து எல்லாம் ஒண்ணுதானே. அவர் வயசு 2 சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அவர் சும்மா கடைசியில் இறக்காம சும்மா சாப்பிட முடியுமா? ஏன்னா எஸ்டி எஸ்டி எவ்வளவு ஜாலி கடைசியில் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன அவரோட நிலைமை என்னாச்சு? அதே மாதிரி நெருக்கடி தனி கட்சி ஆரம்பிச்சாரு, அவருடைய நிலைமை என்னாச்சு? அதான் பாருங்க. அதனால தனி கட்சிங்கிறது தேவையில்லை. அப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைகிற முடிவை நீங்க வரவேற்கிறீங்க, ஆதரிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்க ஒன்றும் சொல்லுங்க, நான் தான் முதல்ல ஐடியா சொன்னதே நாங்க